பிரபஞ்ச சக்தி டிவி. Video 52. கடமை. மாத இதழ், ஏப்ரல் 2007. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி. Book brings out compassion in religion. Chief Justice of the Madras High Court Ajit Prakash Shah released a book, Your God My God, Journey of the Quivering Heart, and said the very object of religion was that it leads to salvation. மதத்தின் நோக்கம் முக்திக்கு வழிகாட்டுவது என்று நீதிபதியே சொல்கிறார். பிறகு எப்படி வயிற்றுச்சோற்றுக்கு வழிதேடும் சராசரி மனிதர்கள் மதத்தில் ஈடுபாடு காட்டுவார்கள்? செய்தி. True heroines of rural development, with the help of Society for Rural Improvement, some 7,000 poor rural women in Kerala have proven that, if given the opportunity, they know how to wisely invest their money for economically viable and environmentally sustainable income-generating activities, repay their loans with almost 100% repayment rate, and become the masters of their own destiny without the interference of their men. கிராமத்தில் வாழும் ஏழை பெண் தன் விதியை தானே நிர்ணயிக்க முடியும் என்றால் இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க ஒரு கடவுள் தேவையில்லை. செய்தி. Wrong signals. China cautions America, agitated over the US decision to sell sophisticated arms to Taiwan. China asked Washington not to send signals that will encourage pro-independence forces in Taipei. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். சீனாவில் குழப்பத்தை ஏற்படுத்த அமெரிக்காவுக்கு வழி கிடைத்து விட்டது. செய்தி. Prices of fuel cut to check inflation. In a bid to contain the soaring inflation rate, the government has slashed petrol and diesel prices by ₹2 and ₹1 a litre. சர்க்கரை பொங்கல் சாப்பிடுகிற மாதிரி பெட்ரோல் விலையை ஏற்றிக்கொண்டே போன மன்மோகன் சிங் அரசுக்கு இப்போது வயிற்றை கலக்குகிறது. செய்தி. Justice done. Karunanidhi Tamil Nadu Chief Minister M. Karunanidhi has welcomed the Kaveri Water Disputes Tribunal order. He said, "We hope Karnataka will implement the tribunal order." கர்நாடகாவின் கை ஆதரித்தால் கருணாநிதியின் நம்பிக்கை நிறைவேறும். அடுத்த தலைப்பு. திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். குறள். செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. பொருள். ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே. செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. திருவள்ளுவர் சொன்னதையே திருப்பிச் சொல்வது போல் தோன்றும். நல்ல விஷயங்களை எத்தனை தடவை திருப்பிச் சொன்னாலும் அதற்கு நிச்சயம் பலன் உண்டு. அடுத்த தலைப்பு. இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் குறைகள். வளரும்போது ஒவ்வொரு குழந்தையும் தந்தையை கடவுளாக நினைக்கிறது. தான் இல்லாவிட்டால் குழந்தைக்கு வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கின்ற பெற்றோர்களும் உண்டு. வளர்ந்தபின் குழந்தை தந்தைக்கு சமமாக தன்னையும் நினைக்கிறது. அப்போது தந்தை தன் மகனை மகளை தனக்கு சமமாக நடத்தினால் அவர்கள் உறவு இருக்கும், குடும்பம் சிறப்படையும்.
இந்து மதத்தில் சேர்ந்தபோது திராவிட நீக்ராய்டு இன மக்கள் ஆரிய இனத்தவருக்கு சமமாக இருக்கவில்லை. வளர்ச்சியின் பலனாக மற்ற இனங்களைச் சேர்ந்த மக்களில் சிலர் ஆரிய இனத்தை சேர்ந்தவர்களை மிஞ்சிவிட்டார்கள். அப்படி வளர்ந்தவர்களை ஆரிய இனத்தவர் தங்களுக்கு சமமாக நடத்தி இருந்தால் இந்து மதம் சிறப்போடும் வலிமையோடும் வளர்ந்திருக்கும். உலகெல்லாம் உனக்கடிமை, நீயோ எனக்கடிமை என்று இந்து மத ரிஷிகளும் முனிவர்களும் நினைத்ததும் பேசியதும் தவறு. பணிவு இருக்க வேண்டிய இதயத்தில் ஆணவம் குடிகொண்டது. பெருந்தன்மையும் சகிப்புத்தன்மையும் இருக்க வேண்டியவர்களுக்கு அவை இல்லாததால் இந்து மதம் பலவீனம் அடைந்தது. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. சிந்து சமவெளியில் ஆரம்ப நாட்களில் ஆரிய திராவிட இனத்தவர் ஒன்றாக வாழ்ந்தபோது கிராமங்களை ஆதாரமாக கொண்டு மக்கள் கூட்டங்கள் வாழ்வதற்கும் நிலத்தை நிர்வகிக்கவும் வரி விதித்து வசூல் செய்யவும் திராவிடர்களிடமிருந்து ஆரியர்கள் கற்றுக்கொண்டனர். தக்காணத்தில் இப்போது வாழும் மக்கள் மொழி, இலக்கியம், கலை ஆகியவற்றால் உடல் அமைப்பால் திராவிடர்களே. இப்போது கிடைத்துள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தால் திராவிடர்கள் சுமேரியாவிலிருந்து தரைமார்க்கமாக வந்து வட இந்தியாவில் குடியேறினார்கள் என்பதும் சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான் என்பதும் தெளிவாகிறது. சிந்து நதியில் தொடர்ந்து வெள்ளம் வந்ததால் அந்த நதியை ஒட்டிய சமவெளியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகளில் இடம்பெயர்ந்தனர். அவர்களில் சிலர் தென்னிந்தியாவிற்கு வந்து தற்போதுள்ள கன்னட, தெலுங்கு, தமிழ், மலையாளம் ஆகிய பகுதிகளில் குடியேறினர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்க நாடுகளில் செல்வம் சேர ஆரம்பித்தவுடன் நவீன நாகரிக சமூகங்கள் உருவாக ஆரம்பித்தன. கிறித்துவ மத போதகர்கள் நிறுவிய பள்ளிக்கூடங்களும் முஸ்லிம் மத குருக்கள் பரப்பிய இஸ்லாம் மதமும் ஆப்பிரிக்காவின் மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணங்கள். கல்வியும் அதனால் வந்த மேற்கத்திய அறிவும் நாகரிகமும் மக்களை ஒன்று திரட்டி ஆதிக்க நாடுகளை எதிர்க்கும் ஆற்றலை கொடுத்தன. ஆப்பிரிக்காவில் புதுமையும் பழமையும் இணைந்தே காணப்படுகின்றன. உணவு உற்பத்திக்கு கலப்பை, டிராக்டர் ஆகியவற்றை விட பாரம்பரிய விவசாய கருவியான ஹோ அதிகம் பயன்படுகிறது. மருத்துவமனை கட்டி மேற்கத்திய முறையில் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் பணிபுரியும் அதே பகுதியில் பச்சிலை சிகிச்சை அளிப்பவர்களும் மந்திர சிகிச்சை அளிப்பவர்களும் காணப்படுகின்றனர். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Few has a negative meaning. It means hardly any. Example, few things in this world are permanent. A few has a positive meaning. It means more than one. Mr. Das will speak a few words. The few means not many, but all under reference. The few shirts he had were also not wearable. Be a man of quotations. Praise in public, reprimand in private. What you manage in business is people. Hard work is the best investment a man can make. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். ஆத்மி, ஆத்மி மனிதன். அவுரத், அவுரத் பெண்மணி. பல், பல் பழம். மீட்டா, மீட்டா இனிப்பான. கராப், கராப் மோசமான. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். आप बड़े आदमी हैं, आप बड़े आदमी हैं, நீங்கள் பெரிய மனிதர். उस औरत की आवाज़ मीठी है, उस औरत की आवाज़ मीठी है, அந்த பெண்ணின் குரல் இனிமையாக இருக்கிறது. एक मीठा फल लावो, एक मीठा फल लावो, ஒரு இனிப்பான பழம் கொண்டு வா. आज मौसम खराब है, आज मौसम खराब है, இன்று வானிலை மோசமாக இருக்கிறது. ठंडे पानी से नहावो, ठंडे पानी से नहावो, குளிர்ந்த தண்ணீரில் குளி. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அரசின் வழிகாட்டும் கொள்கைகளின்படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 14 வயது பூர்த்தியாகும் வரை எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பும் கல்வியும் அளிக்க அரசு முயற்சி செய்ய வேண்டும். பிற்படுத்தப்பட்ட, குறிப்பாக பட்டியலிடப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை காப்பதுடன் அவர்களை சமூக அநீதி மற்றும் எல்லா வகையான சுரண்டல்களில் இருந்தும் அரசு காப்பாற்ற வேண்டும். உணவில் உள்ள சத்துக்களின் அளவை அதிகமாக்கி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் பொது சுகாதாரத்தையும் உயர்த்துவதை அரசு தலையாய கடமையாக கருத வேண்டும். மருந்துக்காக அன்றி போதைப் பொருளாக மது வகைகள்
உடலுக்கு தீங்கு செய்யும் நச்சுப் பொருட்கள் ஆகியவை பயன்படுவதை தடை செய்ய அரசு முயற்சிக்க வேண்டும். அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். வெற்றி உன் கையில் இல்லாமல் போகலாம். வெற்றியை பற்றிய எண்ணம் உனக்கே சொந்தமானது. எப்போதும் வெற்றியை பற்றி நினைத்து கொண்டே இரு. உழைப்பால் சோர்வு ஏற்படாது. தோல்வியால் மனம் தளராது. அடுத்த தலைப்பு, காதல் குறிப்புகள். ராஜி ஒரு நாள் வேலை இல்லாமல் இருக்கையில் ஒரு வார பத்திரிகையை படித்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு பக்கத்தை கொடுத்து என்னை படிக்கச் சொன்னாள். அது கலைஞரின் குரலோவியம். வேகமாக படித்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று சொன்னேன். அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. மெதுவாக படியுங்கள் என்று கடிந்து பேசினாள். நான் ஒவ்வொரு வார்த்தையாக படித்து காட்டினேன். காதலனை பிறந்த காதலியின் மனநிலை பற்றி அதில் எழுதப்பட்டிருந்தது. கண்ணாடி பேழையில் அடைபட்ட கரு வண்டுகள் போல் அவள் கண்கள் அங்குமிங்கும் மிரண்டு சுற்றின என்று எழுதியிருந்ததை படித்தபோது எனக்குள் ஏதோ பொறி தட்டியது. பிறகு பத்திரிகையை திருப்பி கொடுத்தேன். அவள் எதுவும் சொல்லாமல் அதை வாங்கி கொண்டாள். என் மனதில் ஏற்பட்ட எண்ணத்தை மறைக்காமல் அவளிடம் சொல்லிவிட்டேன். மேடம், அதை படிக்கும்போது எனக்கு உங்கள் நினைவு வந்தது. அவள் புருவங்களை உயர்த்தி என்னை பார்த்தாள். நான் சொன்னது தவறாக இருந்தால் ஐ எம் சாரி என்றேன். பரவாயில்லை என்றாள். அவள் மனம் காதல் பாதி காமம் பாதி என்று தள்ளாடியது. நான் மட்டும் என்ன சன்னியாசியா? நானும் தான் காதலின் சுகத்தை, காமத்தின் இன்பத்தை எண்ணம் என்ற கிண்ணத்தில் பருகினேன். ராஜி வேகமாக போக ஆசைப்பட்டாள். காரணம், பொறுத்திருக்க அவளிடம் நேரமில்லை. ஆனால் எப்படி போக வேண்டும் என்ற தெளிவான எண்ணம், திட்டம் எதுவும் அவளிடம் இல்லை. கட்டுப்பாடு இல்லாத காட்டாற்று வெள்ளமாக அவள் காதல் உருவெடுப்பதை பார்த்தேன். வெள்ளத்தில் குதித்த பின்தான் என் தவறை உணர்ந்தேன். எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் துடித்தேன். ஒரு நாள் மேனேஜர் திடீரென்று வந்து ராஜியின் மேஜை நாற்காலியை எடுத்துக்கொண்டு போய் அலுவலகத்தின் வேறு ஓர் அறையில் போட்டு ராஜியை உட்காரச் சொன்னபோதுதான் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அடுத்த தலைப்பு, கவிதை. தண்ணீர். உலகில் 3/4 தண்ணீர். ஆனால் யாரும் மதிப்பதில்லை. காரணம், அதனால் பயனில்லை. குடிக்கும் நீரோ குழாயில் வருகிறது. காய்ச்சி வடிகட்டி குளிர வைத்து குடிக்கும் பக்குவம். அடே அப்பா! ஒரு குடம் தண்ணீருக்கு 1 மைல் நடக்கும் பெண்களுள்ள நாடு இது. மழைநீரை தேக்கி வைத்து கடலுக்கு போகாமல் தடுத்தால் தண்ணீர் பஞ்சமே வராது. பலர் சொல்கிறார்கள், யார் செய்கிறார்கள்? இது முடியாத ஒன்றல்ல. சக்தி உள்ளவனுக்கு எல்லாம் கிடைப்பது போல் தண்ணீரும் கிடைக்கிறது. இல்லாதோர் பற்றி யாருக்கு கவலை? சக்தியின்றி கிடப்பவன் இளித்தவாயனா? இல்லை, அவனும் ஒரு மனிதன். உணராதவர்க்கு உணர்த்த வேண்டும். தேவையான தண்ணீர் தேடி வரட்டும். 1 மைல் நடக்காமல் அவன் தாகம் தீரட்டும். அடுத்த தலைப்பு, கட்டுரை. சமூகம். சுயநலம் சமூகத்துக்கு எதிரியா? இல்லவே இல்லை. ஒரு மனிதன் முதலில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றாக வளர்ந்த மனிதர்கள்தான் வளமான சமூகத்தை உருவாக்க முடியும். எனவே சுயநலம் கூடாது என்று போதிக்காதீர்கள். உனக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் என்று சொன்னால்தான் தொழிலாளி கொடுத்த வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்வான். முதலாளியிடம் உனக்கு பை நிறைய லாபம் கிடைக்கும் என்று சொல்லுங்கள். அப்போதுதான் அவன் தரமான பொருட்களை தயார் செய்து தருவான். அரசாங்க அதிகாரியிடம் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று சொல்லுங்கள். அப்போதுதான் அவன் முதலாளி தொழிலாளி இருவரையும் கண்ணிலே எண்ணெயை ஊற்றி கொண்டு கண்காணிப்பான். ஆனால் இவர்களை எல்லாம் இயக்கும் அமைச்சர்களிடம், அரசியல்வாதிகளிடம் ஓர் உண்மையை சொல்லுங்கள். நீ யாரையும் ஏமாற்ற நினைக்காதே. கையில் கிடைத்ததை சுருட்ட திட்டம் தீட்டாதே. உன்னுடைய உரிமை என்னவென்று நீயே முடிவு செய்து கொள். நீ எல்லையை மீறினால் உன்னை நம்பி வாழும் நாட்டு மக்களும் உன்னை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அரசியல்வாதியின் சுயநலத்துக்கு வரம்பு குறிக்கப்பட்டு அந்த வரம்பை அவன் மீறாமல் இருந்து விட்டால் பொதுநலம் பற்றி உபதேசம் செய்கின்ற அவசியம் சமூகத்துக்கு வராது. எங்கே தவறு ஆரம்பிக்கிறதோ அங்கேதான் சீர்திருத்தமும் ஆரம்பிக்க வேண்டும். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. RSS நல்ல அமைப்பா அல்லது கெட்ட அமைப்பா? இந்து மதத்தை கட்டிக்காக்கவும் வளர்க்கவும் உருவாக்கப்பட்டதுதான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் என்ற அமைப்பு. இந்துக்களில் பலர் இந்து மதத்தில் குறைகள் இருக்கின்றன என்றும் அந்த குறைகளை களைய வேண்டும் என்றும் சொல்கின்றனர். இந்த கூற்றை RSS ஏற்றுக்கொள்ளவில்லை.
இப்போது ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கமா அல்லது கெட்ட இயக்கமா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். கேள்வி 2. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனித சமூகமும் போராடிக் கொண்டே இருக்க வேண்டுமா? யாரும் போராட அவசியம் இல்லை. பிரபஞ்ச சக்தியை ஒரு மனிதன் மனதில் எப்போதும் வைத்திருந்தால் அவனும் அவன் வாழும் சமூகமும் போராட அவசியம் இல்லை. அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தை அழிக்க நினைக்கும் தீய சக்தியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிரான சக்திகளும் வெற்றிக்காக துடித்து கொண்டிருக்கின்றன என்பதை மட்டும் மறக்காதீர்கள். இதை பற்றி பிரபஞ்ச சக்தி 1 என்ற வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கேள்வி 3. இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடலை பாடுவீர்களா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலைமுழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.